வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 55, பொருள் துறையில் திருப்பம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. நிலம் எந்த அளவினிலும் எங்கும் எங்கும் நிறைய இலவசமாக கிடைத்த காலம், நிலம் அதனை பண்படுத்தி பயிரிட்டோர்கள் நிலத்திற்கு எல்லை கட்டி உரிமை கொண்டார். நிலம் அதனில் விளை பொருட்கள், ஆடை, வீடு நேர்முறையில் உழைத்தோர்க்கே உரிமை ஆட்சி. நிலம் உடையோர் கடன்பட்டு நிலத்தை விற்க நேர்ந்த பின்னர் பொருள் துறையே குழப்பமாச்சு. மனிதர்கள் வாழ்வை தொடங்கிய காலத்தில் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட விலங்குகளைப் போன்ற வாழ்க்கை முறைதான். மெல்ல மெல்ல அவர்கள் பண்பட்டு ஒரு வேட்டையாடிய விலங்குகளைப் போலத்தானே வாழ்ந்தார்கள். அப்படி வேட்டையாடுகின்ற சமுதாயமாக இருந்ததிலிருந்து சிந்தனை ஆற்றல் உயர்ந்து உயர்ந்து அறிவு பண்பட்டு மக்கள் விவசாய சமூகமாக, வேளாண் சமூகமாக மாறினார்கள். அப்போ என்ன செய்தார்கள்? எந்தெந்த இடத்தில் மக்கள் எந்த நிலத்தில் அவர்கள் உழுது பாடுபட்டார்களோ அது அவர்களுக்கே உரிமை என்று எல்லை கட்டி கொண்டார்கள். அது வரைக்கும் யார் பேர்லேயும் பட்டா, சிட்டா, அடங்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்தெந்த இடத்துல இவங்க போய் உட்கார்ந்து அந்த நிலத்தில் பாடுபட ஆரம்பித்தாங்களோ நிலம் இலவசம். அப்படி பாடுபட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி பயிரிட்டு விளைச்சலை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? இதுவரைக்கும் நான் பாடுபட்ட நிலம், இது எனக்கு உரிமை என்று எல்லை கட்டி கொண்டார்கள். ஆனால் இதில் என்ன நடந்தது? உழைத்தவர்களுக்குத்தான் அந்த நிலம் உரிமையாச்சு. அதனால் இதில் ஒரு பெரிய குழப்பம் வரலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மனிதனுடைய அறிவும் உயர்ந்து உயர்ந்து இந்த நிலத்தில் உழுது பாடுபட்டதை ஒருவருக்கொருவர் பண்டமாற்று என்னும் பெயரால் மாற்றிக்கொண்டு இன்பம் துய்த்து வாழ்ந்த காலத்தில் இந்த பண்டமாற்றை சுலபமாக்க பணம் கண்டுபிடித்தோம். அந்த பணத்தின் விளைவாக ஒருவரே எக்கச்சக்கமான நிலத்தை வாங்கி குவிக்க முடிந்தது. அப்பொழுது அடிப்படை தேவைகளுக்காக உழைப்பாளிகள், பாட்டாளிகள் தங்கள் நிலத்தை பணம் இருக்கின்ற செல்வந்தர்களிடம் கடன்பட்டு அந்த கடனுக்காக விற்க நேர்ந்தது. அதன் பிறகுதான் பொருள்துறை மிகவும் குழப்பம் அடைந்தது. இந்த திருப்பம் பொருள்துறையில் நன்மையான திருப்பமாக இல்லாமல் குழப்பமாக வந்துவிட்டது. இப்பொழுது அறிஞர்கள் கூடி இந்த குழப்பத்தை தீர்க்க வழி காண வேண்டும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.